மாமியார் எடுத்த முடிவு. விடிய காலையில் ஃபோன் மணி அடித்து கொண்டே இருந்தது. ரஜினி, கொஞ்சம் பாருமா. முரளியாக இருக்குமோ என்னவோ. சீக்கிரம் பாரு. எடுக்கிறேன் அத்தை. ஃபோன் நின்று விட்டது. ரஜினி சமையலறைக்குள் வந்ததுமே ருக்மணி கேட்டாள், இவ்வளோ காலை நேரத்தில் யார்? முரளிதானா? இல்லை, ஸ்ரீலதா, கோவாவிலிருந்து. முரளி பேசவில்லையா? அவள்தான் பேசினாள். அந்த பொண்ணுக்கு உன்னுடன் என்ன வேலை? என்னதான் பேசினாள்? வியப்படைந்தவளாய் கேட்டாள் மாமியார். ரஜினி சற்று தயங்கிவிட்டு ஹோட்டலிலிருந்து சென்றாள். கடற்கரைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்பொழுதுதான் கிளம்ப போகிறார்களாம். ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரஜினி. நீயும் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றாள். பாடத்தை ஒப்பிப்பது போல் சொன்னாள் ரஜினி. ருக்மணி மேலும் வியப்படைந்து போனாள். முரளி இல்லையா இங்க? இரட்டிப்பது போல் கேட்டாள். பக்கத்திலே இருக்கிறான் போல் இருந்தது. என்ன முரளி என்று பக்கத்தில் யாருடனோ பேசியது போல் தோன்றியது. பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று நினைத்தானோ என்னவோ. அது என்ன பேச்சு? போய் 2 நாளாகிவிட்டது. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிக்க வேண்டாமா? ருக்மணி நெற்றியை சுளித்தாள். திரும்பவும் ஃபோன். ரஜினி வேகமாக போனாள். இந்த முறை முரளிதான். ஒன்றுமில்ல, சற்று முன் லதா சற்றென ஃபோனை வைத்து விட்டாள். என்ன செய்துட்ருக்கீங்க? அம்மா என்ன செய்கிறாள்? இப்பொழுதுதான் எழுந்து கொண்டோம். அத்தை சமையலறையில் இருக்காங்க. கூப்பிடட்டுமா? வேண்டாம், விடு. ஜுரம் குறைந்து விட்டதா உனக்கு? ரஜினி சிரித்தாள். அது ஜுரமா என்ன? ஏதோ லேசாக வந்தது. எப்பொழுதோ குறைந்து விட்டது. நீயும் வந்திருந்தா நன்றாக இருந்திருக்கும் ரஜினி. அடிக்கடி போய்கிட்டே இருப்பாய் இல்லையா? இன்னொரு தடவை எப்பொழுதாவது வருகிறேன். திரும்பவும் அடுத்த மாதமே வர வேண்டியிருக்கும். ஆனால் அப்பொழுது முழுவதும் டைரக்டர்களுடன் மீட்டிங், அது இது என்று பிஸியாக இருக்கும். இப்பொழுது ஓய்வாக இருக்கிறோம். சரிதான். இப்பொழுது என்ன செய்ய முடியும்? அவ்வளோதானே. வைத்து விடட்டுமா? எப்பொழுது வருகிறாய்? சொல்ல மறந்துட்டேன். நாளை இரவு திரும்புகிறோம். 10 மணியாகி விடுமோ என்னவோ. அது இருக்கட்டும். நேற்று உனக்காக ஒரு புது புடவை லதா செலக்ட் செய்திருக்கிறாள். எதற்கு? ஏற்கனவே நிறைய இருக்கு. வேண்டாம். வாங்கிய பிறகு என்ன செய்வது? லதாவுக்கு கொடுத்து விடட்டுமா? உன் விருப்பம். சும்மா சொன்னேன். சரி, வைத்து விடட்டுமா? சரி. கொஞ்சம் மலர்ந்த முகத்துடன் சமையலறைக்குள் சென்றாள் ரஜினி. முரளி தான் பேசினாத்த. அப்படிதான் நினைத்தேன். இப்பொழுதாவது புத்தி வந்து விட்டது போலும். என்னதான் சொன்னான்? நாளை இரவு வருகிறானாம் என்று சொன்னவள் மௌனமாக இருந்து விட்டாள். பிறகு மேலும் சொன்னாள். புடவை வாங்கியிருக்கிறானாம். லதா தான் செலக்ட் செய்தாலாம். நிறைய புடவை இருக்கு என்று சொன்னபோது, அப்படி என்றால் லதாவுக்கு கொடுத்து விடட்டுமா என்றான். அது போன்ற 3ஆம் தரமான பேச்சுக்கள் என்றால் மாமியாருக்கு கோபம் வரும் என்று ரஜினிக்கு தெரியும். சில வார்த்தைகளை மாமியார் கொஞ்சம் கூட சகித்து கொள்ள மாட்டாள் என்றும் தெரியும். நாளைக்கு தான் வருகிறானாம். திரும்பவும் அந்த 2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு வேலையில் ஆழ்ந்து போனாள். ரஜினி பகல் முழுவதும் 10 முறை ஃபோன் அழைப்புகள். மிஸ்டர் முரளிமோகன் இருக்கிறாரா? சென்னையிலேருந்து, சேலத்திலேருந்து, பெங்களூர்லேருந்து, ஏதோ ஊர்களிலிருந்து அழைப்புகள். இல்லை, கோவா போயிருக்கிறார். நாளை வருவார். ஒரே பாட்டை பாட வேண்டி இருந்தது ருக்மணிக்கு. ரஜினி இருந்தால் அவளை பார்த்து கொள்வாள். ரஜினி ஆஃபீஸ்க்கு சென்றிருந்தாள். இரவு படுக்க போகும் முன் கோவாவிலிருந்து ஃபோன். திரும்பவும் ஸ்ரீலதா. ஹாய் ரஜினி, நீங்களா? ஏமாற்றமடைந்தாள் ரஜினி. ரஜினி, இன்று முழுவதும் நன்றாக என்ஜாய் செய்தோம். ஊர் சுற்றினோம். ஒரே தலைவலி, கால்வலி சேர்ந்து விட்டது.
முரளி மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் செத்து விட்டிருப்பேன். நன்றாக மசாஜ் செய்ய தெரியும் முரளிக்கு. குறைந்து விட்டது போது சாமி என்று சொல்லாலும் கேட்காமல் அடடா மேலே விழுது எப்படி கிழுகிறான் பார். சற்று முன் இது போலவே கையை பிடித்து இழுத்ததில் கையே உடைந்து விட்டது போல் இருந்தது. ஐயோ அப்படி கிழுகிறாயே என்று லதா ஃபோனில் கத்தி கூச்சல் போட்டு கொண்டிருந்தாள். ரஜினி வியந்து போனவளாக கேட்டு கொண்டிருந்தாள். முரளி ஃபோனை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக சொன்னான். எல்லாம் போய் நம்பாத, உன்னிடந்து எனக்கு வசவுகள் வாங்கி தர வேணும் என்று இப்படி பேசுகிறாள். சற்று முன் தண்ணீருக்குள் போய்விடப் போகிறாளே என்று கையை பிடித்து இழுத்தேன். அவ்வளோதான். அலைகள் உள்ளே இழுத்து கொண்டு போனால் எங்களில் யாருக்கும் நீச்சல் தெரியாது. அவள் பாடு திண்டாட்டமாகி இருக்கும். இந்நேரம் காப்பாற்றிருக்கிறேன் என்று நன்றி கூட இல்லாமல் எப்படி சொல்கிறாள் பார் உன்னிடம். ரிசீவரை லதா பிடுங்கிக் கொண்டாள். மறுபடியும் முரளிதான் பொய் சொல்கிறான் ரஜினி. வேண்டுமானால் சீனிவாசனை கேள். கையை முறிக்காத குறியாக செய்துவிட்டு திரும்பவும் அவனே மசாஜ் செய்தான் என்று வை. இதோ பார் முரளி, திரும்பவும் கையை இழுக்கிறாயே. இந்த முறை உண்மையாகவே கை முறிந்துவிடும். இனி வாழ்நாள் முழுவதும் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டியிருக்கும். ஃபோனுக்காக இருவருக்கு இடையே இழுபறி நடப்பது போல் தோன்றியது ரஜினிக்கு. மறுபடியும் ஸ்ரீலதா தான் ஆஃபீஸில் என்னுடைய சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டு விடுவான். பார் ரஜினி, இப்படிப்பட்டவனே என்னதான் செய்வது? திரும்பவும் ஃபோன் முரளியின் கைக்கு மாறியது. லதாவின் பேச்சுக்கு என்ன வந்தது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சாப்பிட்டு விட்டீங்களா? அம்மா தூங்கி விட்டாளா? ரஜினிக்கு குரல் எழும்பவில்லை. ரஜினி, ஹலோ ரஜினி. இருக்கிறேன், இப்பொழுதுதான் சாப்பிட்டோம். அத்தை புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க போலிருக்கு. நாங்கள் இனிமேல் தான் சாப்பிடுவதற்கு கிளம்ப வேண்டும். தினமும் அந்த புல் பூண்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வைத்து விடட்டுமா? சரி. அம்மாவுக்கு ஜுரம் முழுவதுமாக குறைந்து விட்டதா? ஜுரம் அத்தைக்கு இல்லை, எனக்கு தான் குறைந்து விட்டது என்று காலையிலே சொன்னேனே. ஆமாம், மறந்து விட்டேன். ஃபோனை வைத்து விடுகிறேன். சரி. ரஜினி மெதுவாக அடிமேல் அடி வைத்து மாமியாரின் அறைக்கு வந்தாள். முரளி தான் அத்தை. அதுதான் நினைத்தேன். இத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து மருமகளின் முகத்தை பார்த்தால் ருக்மணிக்கு வியப்பாக இருந்தது. என்னவோ போல் இருக்கிறாயே, நாளைக்கு வரவில்லையா முரளி? அப்படி எதுவும் இல்லை. ஏதாவது சொன்னானா? அது ஒன்றும் இல்லை. எரிச்சலை கிளப்பாத ரஜினி. ஒன்றுமில்லை என்று சொன்னால் நம்புவதற்கு நான் என்ன சின்ன குழந்தையா? எதுவும் இல்லை என்றால் என்னவோ போல் இருப்பேனா? சொல்லணும் என்று நினைத்தால் சொல், இல்லை என்றால் போய் படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ருக்மணி பார்வையை புத்தகத்தின் மீது பதித்தாள். ரஜினி விக்கியவளாய் தலையை தொங்கப்பட்டபடி நின்றாள். அது இல்லை அத்தை, ஸ்ரீலதா நன்றாக படித்திருக்கிறாள், பெரிய வேலையில் இருக்கிறாள். எப்படி பேசுவது என்று கூட தெரியாதா? நாள் முழுவதும் ஊர் சுற்றினார்களாம். தலைவதி வந்துவிட்டதாம். முரளிக்கு மசாஜ் பண்ண நன்றாக தெரிகிறது என்றாள். இதோ பார் எப்படி கிள்ளுகிறான் பார் என்று கத்தவும் செய்தாள். பைத்தியம் போல் ஏதேதோ பேசினாள். ருக்மணி திகைத்து போனவளாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ என்ன சொன்னாய்? எதுவும் சொல்லவில்லை. எனக்கு எதுவும் தோன்றவும் இல்லை. இருந்தாலும் ஏதாவது சொன்னால் முரளியை நான் சந்தேகப்படுவது போல் நினைத்து கொள்ள மாட்டாளா? ருக்மணி கோபமாக, ஏன் சந்தேகப்பட்டால் என்ன தவறு? அநாகரிகமாய் நடந்து கொண்டால் சந்தேகப்படாமல் என்ன செய்வார்களாம் என்றாள். சி, எனக்கு அது போன்ற சந்தேகம் எதுவும் இல்லை அத்தை. உண்மையிலேயே அந்த பெண் என்னிடம் அதுபோல் சொல்வது நன்றாக இல்லை என்று சொல்கிறேன், அவ்வளோதான். செய்த காரியம் தவறு இல்லை என்றால் சொன்னால் நன்றாக இல்லாமல் போவேனா? ஆமாம் என்று வையுங்கள். ரஜினி லேசாக சிரித்தாள். ஸ்ரீலதாவின் பேச்சுக்கு மாமியாருக்கு கோபம் வந்துவிட்டது என்று ரஜினிக்கு புரிந்துவிட்டது. பின்ன முரளி என்னதான் சொன்னா? என்ன சொல்ல போகிறான்? அது தண்ணீர் அருகில் போய்கிட்டு இருந்தபோது விழுந்துவிடப் போகிறாள் என்று கையை பிடித்தேன், அவ்வளோதான் என்று ஏதேதோ சொன்னான். அதற்கு மேல் சொல்வதற்கு பயமாக இருந்தது ரஜினிக்கு. நன்றாக தான் இருக்கிறது. உதவி செய்வது, தலைவலிக்கு மசாஜ் செய்வது, ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது பேஷாக இருக்கிறது. ருக்மணி
முகத்தை சுளித்து கொண்டாள். தூங்கப் போகிறேன், தூக்கம் வருகிறது என்று வெளியேற போனார் ரஜினி. மனதை கலங்கடித்து கொள்ளாதே என்று சொல்லவில்லை மாமியார். மேலும் அசடு அத்தனை நேரம் அவர்களுடைய பேச்சை எப்படி கேட்டுக்கொண்டு இருந்தாய்? உங்கள் இருவருக்கும் கொஞ்சம் கூட புத்தி இல்லை போலும் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விடாமல் அவர்கள் உளறிக்கொண்டு இருந்ததையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாயா என்றால் கோபமாக பார்த்து கொண்டேன். மாமியாரின் சுபாவம் ரஜினிக்கு தெரியும். லேசாக சிரித்துவிட்டு மெதுவாக போய்விட்டாள். முரளியை பற்றி ரஜினிக்கு உண்மையிலேயே கவலை இல்லை. கொஞ்சம் வியப்பு தானே தவிர மனதை பாழடித்து கொள்ளும் அளவுக்கு வியப்பு இல்லை. மனதை பாழடிக்கும் அளவுக்கு கவலையெல்லாம் ருக்மிணியை பிடித்து கொண்டு விட்டது. ஏதோ சிறுசுகள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறார்கள். ஒரே இடத்தில் வேலை பார்ப்பவர்கள் அந்த அளவுக்கு உரிமையாக பழக மாட்டார்களா என்று இதற்கு முன்பு தோன்றியது போல் இன்று தோன்றவில்லை. இது சிறுசுகள் செய்யும் காரியமா? ஜாலியாக இருப்பது என்றால் இதுவா? எல்லாவற்றையும் சப்பை கட்டி கொண்டிருந்தால் எதுவும் தவறாக தெரியாது. ஒரு முறையா 2 முறையா எப்போதும் ஏதோ கோணல் மாலல் காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது கம்பெனி வேலையாக சுற்றி கொண்டு ஜாலியாக இருக்கிறார்கள் போலும் என்று நினைக்க வழியில்லை. வீட்டில் இருக்கும்போது கூட ஃபோன் வருவதுதான் தாமதம். ஓட்டம் எடுப்பான். பெரும்பாலும் அந்த பெண்தான். கம்பெனியிலிருந்து வரும்போதே இரவு 10 மணி ஆகிவிடும். வந்தது முதல் திரும்பவும் ஃபோன் அழைப்புகள் தான். ஞாயிறு என்றால் நாள் முழுவதும் அதே பேச்சு. வீட்டில் இருக்கிறார் என்று பெயர்தானே தவிர இருப்பது ஃபோன் அருகில்தான். ஏதாவது சொன்னால் கம்பெனி விவகாரங்கள், அவசிய காரியங்கள் எங்கிருந்தெல்லாமோ இவனென கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். போகட்டும், கம்பெனி விஷயமாக இருந்தால் அது ஒரு வழி. நடுவில் ஸ்ரீலதாவின் விவகாரம் ஒன்று. ஆஃபீஸில் எப்படி சந்தித்து கொண்டுதான் இருப்பார்கள். வீட்டுக்கு வந்த பிறகும் பேச்சுதான். இரவு நேரத்தில் கூட அந்த பெண்ணுடன் பேசி பொழுதுபோக்க வேண்டியதான். தனக்கு பிடித்த பெண்ணை தேர்ந்தெடுத்து தன்னுடைய விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டான். தொடக்கத்தில் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தானோ என்னவோ. அதன் பிறகு அந்த நினைப்பே இருப்பது போல் தெரியவில்லை. தன் வாழ்க்கையில் வந்த நபருடன் பேசுவதற்கு நாளில் 10 நிமிஷம் கூட ஓய்வு இல்லை. ஆஃபீஸில் இருப்பவர்களுக்காக மணிக்கணக்காக நேரத்தை ஒதுக்குவான். அதுவும் கொண்டாட்டமாக. அதெல்லாம் ஜாலிக்காகவா, பொழுதுபோக்குக்காகவா? அந்நிய பெண் பிள்ளையின் கையை பிடித்து இழுப்பது, தலைக்கு மசாஜ் பண்ணி விடுவது. எவனாவது பைத்தியக்காரரிடம் சொல், அவர்கள்தான் நம்புவார்கள். யாரை நம்ப வைக்க பார்க்கிறான்? இது போன்ற வார்த்தைகளை சொல்லி ரஜினிக்கு சந்தேகம் வரவில்லை என்றால் அது அந்த பெண்ணின் முட்டாள்தனம் அல்லது வெட்கக்கட்டத்தனம். விவகாரம் முற்றிக்கொண்டுதான் வருகிறது. இன்னும் சந்தேகம் என்ன? முரளியின் உண்மை சொரூபம் இன்று இப்படி வெளிப்பட்டு இருக்கிறதா? இந்த நபர் முரளிதானா? கடை தெரிந்த லட்சியவாதியாக அக்னி பிளம்பாக இருந்தவன் எப்படிப்பட்ட மகன்? எப்படி மாறிவிட்டான்? அந்த கணினி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த பிறகு ருக்மணியின் கண்களில் நீர் சுழண்டது. நினைவலைகளில் காட்சிகள் மாறிக்கொண்டிருந்தன. 17 வருடங்களுக்கு முன்பு நள்ளிரவு இருட்டில் தாய் மகன் இருவரும் வீட்டு வாசலில் அமர்ந்து கண்ணீரும் கம்பளையுமாக அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது முரளிக்கு 13 வயது. மனைவி மகனை நேசிக்கும் இல்லாத நபருடன் அந்த தாய் மகன் இருவருக்கு ஒரு நாளும் அமைதியாக காலம் கழிந்ததில்லை. ஒரு நாளும் சந்தோஷமாக இருந்ததில்லை. ஆனாலும் காலம் நிசப்தமாக போய்கொண்டுதான் இருந்தது. அதுநாள் வரையில் கணவனிடம் அவ்வளவு தரைக்குறைவான சுபாவத்தை ருக்மணி ஊகித்ததில்லை. அன்று நினைக்கவும் கூட மனம் ஒப்பவில்லை. ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அப்பொழுதும் அந்த கணவன் கொஞ்சம் கூட தடுமாறவில்லை. மனைவிக்கு தெரிந்துவிட்டதென்ற லட்சியம் கூட இல்லை. இப்பொழுது உங்களுக்கு என்ன குறை வைத்தேன் என்றான். கொஞ்சமும் தடுமாறாமல் திரும்ப திரும்ப அதையே சொல்லவும் செய்தான். சொல்லு, இப்போ உங்களுக்கு என்ன குறை வைத்தேன் என்று சொல்லு. உங்களுக்கு சோறு போடவில்லையா? மகனை படிக்க வைக்கவில்லையா? சொல்லு என்றான். என்ன பதில் இருக்க முடியும் ஒரு மனைவியிடம்? மனைவி மக்களுக்கு என்ன குறை வைத்தான் என்று உணர முடியாதவனுக்கு அவன் போடும் சோற்றால் நாட்கள் கழித்து கொண்டிருக்கும் மனைவி என்ன குறை வைத்தான் என்று சொல்லணும் என்றால் என்ன பதில் இருக்க முடியும் மனைவியிடம்? மறுபேச்சு பேசாமல் அங்கிருந்து போய்விட்டாள் ருக்மணி. அவன் உறங்கிவிட்டான். முரளி தூங்கிவிட்டான். ருக்மிணி உணவையும் தூக்கத்தையும் துறந்துவிட்டு வாசலில் இருட்டில் உட்கார்ந்து அழுதாள். அழுது கொண்டே இருந்தாள். முரளி தூக்க கலக்கத்துடன் எழுந்து வந்து தாய் அருகில் அமர்ந்து தோளில் சாய்ந்து கொண்டான். அம்மா, எதற்காக அழுகிறாய்?
கலவரமடைந்தான். ரொம்ப நேரம் வரையில் அவளால் சொல்ல முடியவில்லை. அம்மாவுடன் முரளியே சேர்ந்து அழுதான். எதற்காக என்று தெரியாமலே தாயுடன் சேர்ந்து அழுதான். வேண்டாண்டா வேண்டாம் என்று தாய் தடுத்தாள். மகனின் அழுகையை நிறுத்துவதற்காக தன்னுடைய அழுகையை விழுங்கிவிட்டு சொன்னாள், உன் அப்பா இன்னொரு குடித்தனம் வைத்திருக்கிறார் வேறு வீட்டில் என்று சொல்லிவிட்டு தன்னிடம் பேசியதையெல்லாம் சொன்னாள். என்னதான் புரிந்ததோ தெரியாது. முரளிக்கு எவ்வளவு கோபம் வந்துவிட்டது. எவ்வளவு கொதித்து போனான். இருவரும் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள் இயலாமையுடன். அம்மா என்ன செய்யலாம் என்றான் திடீரென்று. அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தால் ருக்மணிக்கு இன்றும் உடல் புல்லரிக்கும். ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அழுவது மட்டுமில்லை, இன்னும் வேற எதையோ செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தான். தானே வழியும் காமித்தான். சீச்சி, இங்கே இனி இருக்க வேண்டாம். எங்கே போவோம்? எப்படி வாழ்வோம்? சொல்ல நினைத்த வார்த்தைகளை தடுத்து நிறுத்திவிட்டால். எப்படியாவது வாழ வேண்டும். வாழ முடியவில்லையா? சாக வேண்டும். பின்னர் உன்னுடைய படிப்பு விட்டு விடுகிறேன். கொஞ்சமும் தயங்காமல் சொன்னான். இவனுடைய படிப்பும் உணவும் யாருக்கு வேண்டும்? மகன் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. ருக்மணிக்கு 1 மாதம் போவதற்குள் அவர்களின் கனவு நினைவாகிவிட்டது. அவர்களுடையது அல்லாத வீட்டிலிருந்து கட்டிய ஆடையுடன் வெளியேறினார்கள். அவர்களுடைய கூட்டை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். நண்பர்கள் உதவி செய்தார்கள். பாட்டு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு இசைஞானம் ருக்மணிக்கு இருந்தது. ஆனால் அதனை நம்பிக்கொண்டு வாழ முடியாது என்று சிறு குழந்தைகளின் பள்ளியில் ஆயாவாக சேர்ந்தாள். கணவனாகப்பட்டவன் வந்து உனக்கு என்ன குறை வைத்தன் என்றான் திரும்ப திரும்ப. என் மகனை நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று எல்லோரும் முன்னாளிலும் குதித்து பாடினான். முரளி கோபத்தால் சிவந்த கண்களுடன், யாரடா உனக்கு மகன்? தாய் இல்லாமல் மகன் எங்கிருந்து வந்தான் என்று நினைத்தாள். இனிமேல் நான் அம்மாவின் மகன்தான், போடா போ என்று தந்தையை துச்சமாய் பார்த்தான். 13 வயதில் இளம் பருவத்தில் தாய்க்கு ஆதரவாக அவள் பக்கத்தில் நின்றான். மனைவி மக்களின் தொல்லை விடுபட்டதற்கு தந்தை உள்ளூர சந்தோஷப்பட்டு கொண்டு திரும்பி பார்க்காமல் போய்விட்டான். அவனை அவ்வளோ சுலோபமாக விட்டுவிடக்கூடாது. கோர்ட்டுக்கு இழுத்து ஜீவனாம்சம் கக்க வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் முரளி எப்படி படிக்க முடியும் என்றார்கள் நண்பர்கள். சீச்சி, அவனோட படத்தில் படிப்பதை விட கூலி வேலை செய்வன் என்றான் முரளி. 2வது மாதம் மணியாளர் அனுப்பி வைத்தான் தந்தை. ருக்மணி தயங்கினாள். அவன் பணமா? பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தாயை எச்சரித்தான் முரளி. நாம் கேட்கவில்லை, தானாகவே அனுப்பி வைத்திருக்கிறான். பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் படிப்பு தடைப்பட்டு விடாதா என்றாள் தாய். முரளி சம்மதிக்கவில்லை. நம்மிடம் கொஞ்சம் கூட அன்பு இல்லாதவன் கொடுக்கும் பணத்தில் நான் படிக்க வேண்டுமா? எனக்கு விருப்பமில்லை. உனக்கு எதற்கு? நான் கட்டாயம் படிப்பேன். அந்த பணம் இல்லாவிட்டாலும் படிப்பை தொடர்வேன் என்றான் துணிச்சலுடன். பெரிய படிப்புக்கு போனால் நிறைய செலவாகும் என்று சொல்வார்களே என்றாள் தாய். பரவாயில்லம்மா, பெரிய படிப்பு படிக்கவில்லை என்றால் என்னவாகிவிடும்? வேலை பார்த்து கொண்டே படிப்பேன் என்றான். திரும்பவும் தந்தை இழைத்தது அநியாயத்திற்கு மகன் அவ்வளோ பிடிவாதமாக இருப்பதை பார்த்து ருக்மணி பூரித்து போனாள். 4 நாட்கள் கழித்து மணியாளரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அன்று முதல் தாய்க்கு மகன், மகனுக்கு தாய் ஆதாரம். அந்த இருவருக்கு ஆதரவு ஓரிரு உறவினரும் நண்பர்களும். ருக்மணி ஆயா வேலை பார்த்து கொண்டே தையல் வேலை கற்றுக்கொண்டாள். 2-3 குழந்தைகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்து கொண்டாள். முரளி தாயின் சொல்லை வேதம் போல் பின்பற்றினான். போட்ட உணவை சாப்பிட்டான். கொடுத்த துணியை உடுத்தினான். கால்களுக்கு செருப்பு இல்லாவிட்டாலும் பொருட்படுத்தாமல் பள்ளியில் நடமாடினான். புத்தகங்கள் இல்லாவிட்டாலும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று படித்தான். அது வேண்டும் இது வேண்டும் என்று தாயை ஒரு நாளும் தொந்தரவு செய்தது இல்லை. சிறுவனை பார்த்து பூரித்து போகாதவர்கள் இல்லை. ஆனால் அந்த தாயும் மகனும் நண்பர்களிடமிருந்து பண உதவியை மட்டும் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதில்லை. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை தேவைகள் இருந்தாலும் அவ்வப்போது சமாளித்து தங்கள் வாழ்க்கை தான் தங்கள் லட்சியம் என்பது போல் எல்லா இடைஞ்சல்களையும் பொறுத்து கொண்டு காலத்தை கழித்தார்கள். முரளி எப்போதும் படிப்பில் மூழ்கி உற்சாகமாக இருந்து வந்தான். கல்லூரி பத்திரிகையிலும் அங்கே இங்கே கவிதை எழுதி வந்தான். மாணவர்களின் உரிமையை பற்றி, தேவைகளை பற்றி எங்கேயாவது கூட்டம் நடந்தால் அங்கே ஓட்டம் எடுப்பான். ஒரு நாளும் ஆடம்பரங்க பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்லை. அந்த நாட்களில் செலவு செய்த சட்டை என்றால் என்னவென்றால் தெரியாது. ஒருவருக்கு ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தாய் மகன் இருவருக்கும் 10-12 ஆண்டுகள்
கண் இமைப்பதற்குள் கழிந்து விட்டது போல் இருந்தது. தொட்டதெல்லாம் பொன்னாக துவங்கியது போல் எழுதிய தேர்வுகளை தேர்ச்சி பெற்று வந்தான் முரளி. 22 வயதில் சிறிய கணினி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். முதல் ஆண்டு முடிவதற்குள் 2 கம்பெனிகள் மாறினான். வேலை பாட்டுக்கு வேலை, படிப்பு பாட்டுக்கு படிப்பு. எப்போதும் ஏதோ ஒரு தேர்வுக்கு படித்து கொண்டே விளையாட்டு போல் பொழுதுபோக்கி வந்தான். டேப் ரெக்கார்டில் மணிக்கணக்காக பாடல்களை கேட்டு வந்தான். கொஞ்சம் சமயம் கிடைத்தாலும் நூலகத்தில் உட்கார்ந்து கொள்வான். தன்னிடம் வந்த புத்தகங்களை எல்லாம் தாய்க்கு படித்து காட்டுவான். அந்த நாட்களில் வீடிலும் வெளியிலும் எல்லாமே தானாக அலைந்து திரிந்து வந்தான். இன்று வருடங்கள் போவதற்குள் 4 கம்பெனிகள் மாறிவிட்டான். மேனேஜ்மெண்ட் தேர்வுகள் எழுதி வேலையிலும் முன்னேறினான். இன்னும் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறான். அம்மா, இப்பொழுது எனக்கு சம்பளம் எவ்வளோ என்று நினைக்கிறாய் என்று ஒரு நாள் திடீரென்று. என்னவோப்பா, எவ்வளோ இருந்தால் என்ன என்றாள் தாய் புன்மறிவளித்து கொண்டே. அப்படி எடுத்தறிந்து விடாதே. 12,000. சேச்சே, என்ன சந்தோஷப்படுவார்களா அல்லது இச்சு கொட்டுவார்களா? சந்தோஷப்படாமல் என்ன? நண்பர்கள் எத்தனையோ வரன்களை பற்றி சொன்னார்கள். வரதட்சணை, சீர்வரிசை என்று ஆசை காட்டினார்கள். எதையும் லட்சியப்படுத்தவில்லை முரளி. வேண்டவே வேண்டாம் என்றான். பெண் பார்க்கும் படத்திற்கு கூட வரமாட்டேன் என்றான். ஆஃபீஸ் வேலையில் வேறு கம்பெனிகளுக்கு போனபோது அறிமுகமான ரஜினியை தேர்ந்தெடுத்தான். அவளை அழைத்து வந்து தாயிடம் அறிமுகப்படுத்தினான். உன் விருப்பம்தான், என்னுடைய விருப்பு கண்ணா என்று மகிழ்ந்து போனாள் ருக்மணி. அந்த பெண்ணுடையது வேற ஜாதி என்று தெரிந்த போதும் மேலும் சந்தோஷப்பட்டாள். பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான். ஆர்ப்பாட்டமாக கல்யாணம் நடத்துவோம், தந்தையும் அழைப்போம். வெக்கத்தால் தலை குனிந்து கொள்ளட்டும். நண்பர்கள் சொன்னார்கள். முரளி இதற்கு சம்மதித்து விடப் போகிறான் என்று ருக்மணி பயந்தாள். ஆனால் தாயை முந்திக் கொண்டு முரளி அந்த எண்ணத்தை மறுத்துவிட்டான். முரளி இதற்கு சம்மதிவிடப் போகிறான் என்று ருக்மணி பயந்தாள். ஆனால் தாயை முந்திக் கொண்டு முரளி அந்த எண்ணத்தை மறுத்துவிட்டான். முரளி, ரஜினி மேலும் நண்பர்கள் சேர்ந்து பதிவு திருமண அலுவலகத்திற்கு சென்றார்கள். 2 புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு வீட்டுக்கு வந்து எல்லோரும் சாப்பிட்டு விட்டு சிறப்பும் கும்மாளமாக பொழுதுபோக்கினார்கள். அவ்வளோதான். திருமணம் முடிந்து விட்டது. திருமணம் நடக்கும்போது ரஜினியின் சம்பளம் 1000 என்றால் முரளிக்கு 15,000. என்னுடைய சம்பளத்துடன் ஒப்பிட்டால் உன்னுடையது 15இல் ஒரு பங்குதான். விளையாட்டாக முரளி சொன்னான் என்று ரஜினி பேச்சுவாக்கில் சொன்னபோது ருக்மணி நெற்றியை சுழித்தார். முரளி அப்படி சொன்னதற்கும் அது ரஜினி சிரித்து கொண்டே தன்னிடம் சொன்னதற்கும் ருக்மணிக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்தது. இதென்ன பேச்சு முரளி? அப்படி சொன்னால் அந்த பெண்ணின் மன காயப்படாதா என்றால். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளோதான். அது என்ன விளையாட்டு? அவரவர் வேலை அவரவருக்கு வசதி. சிறு விஷயங்களை எல்லாம் மறந்து விட்டாய் போலும். நான் ஆயா வேலை சேர்ந்தபோது மாதம் 100 ரூபாய் கொடுத்தாள்கள். அதையே 1000 கட்டி வராகன் என்று நினைத்து வாழ்ந்து வந்தேன். நினைவு இல்லையா? முரளி உண்மையிலே வெக்கமடைந்தான். உண்மையிலேயே விளையாட்டு தான் சொன்னேன். திரும்ப திரும்ப சொன்னான். அன்று அப்படி சொன்னவன் திரும்பவும் ஒரு நாள் ரஜினியின் முன்னையில் தாயினான். ரஜினிக்கு அந்த வேலைதான் எதற்கு? வீட்டில் நமக்கு என்னதான் குறைவு என்றான். ரஜினி நொந்து கொள்ளப் போகிறாய் என்று ருக்மணி கலவரமடைந்தாள். ஆனால் ரஜினி புன்முறுவலுடன் பார்த்து கொண்டான். என்ன பேசுகிறாய் முரளி? மூளை இருந்துதான் பேசுகிறாயா? உனக்கு கை நிறைய சம்பளம் வருகிறது என்று அந்த பெண் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் உட்கார்ந்திருக்க இருக்க முடியுமா? எந்த குறையும் இல்லாமல் மனைவியை நீ பார்த்து கொள்வாயா? நீ பேச வேண்டிய வார்த்தைகள் தான் இல்லை. அதற்கு பிறகு ரஜினியை வேலையை பற்றி பேசுவதை விட்டுவிட்டான். எப்போதும் கம்பெனியும் வீட்டிலும் வெளியிலும் கம்பெனி பற்றிய ஜபம் தவிர வேறு பேச்சு இல்லை. காலை 9 மணிக்கு போனால் இரவு திரும்புவதற்கு 10-11, சில சமயம் 12 மணி ஆகிவிடும். நாளில் 14 அல்லது 16 மணி நேரம் கம்பெனிக்காக தான். முரளி எங்கே போனாலும் விமான பயணம் தானமே. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அதோ பெரும் பாக்கியம் என்பது போல் கேட்பார்கள். மேலோட்டமாக பார்த்தால் அப்படிதான் இருக்கும். வெளியூருக்கு புறப்படும் போதெல்லாம் உயிரை கையில் வைத்து கொண்டுதான் போவான். போகும் முன் மனைவிடம், ரஜினி திரும்பி வருவேனோ இல்லையோ, வரவில்லை என்றால் என்னுடைய ஸ்கூட்டரை நீ எடுத்துக்கொண்டு விடு என்று பரிகாசம் பண்ணுவான். பாவம் அந்த பெண் அழாத குறையாக வருத்தப்படுவாள். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், விட்டு தள்ளு என்பான். அது என்ன விளையாட்டு? முகம் சுருங்கிவிடும் ரஜினிக்கு. விமானம் தரையை தொட்டு அதிலிருந்து வெளியே வந்ததும் அப்பாடா பிழைத்து விட்டேன் என்று நினைத்து கொண்டதாக சொல்வான். வீட்டுக்கு வந்த பிறகு சில சமயம் இதய துடிப்பு நின்றுவிடும் போல் இருக்கும். சில சமயம் சொல்ல முடியாத இறக்கம் ஏற்படும். நேரத்துக்கு உணவு இருக்காது, உறக்கம் இருக்காது. சம்பளத்தை பார்த்தால் 1000 கணக்கு.
ப்ரொமோஷன் என்பான், அவார்டுகள் என்பான். அப்போதைக்காவது ஏதாவது ஒரு இரையை காமித்து பைத்தியமாக மாறிவிடுகிறார்கள். எங்கே போனாலும் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டு வருவான். அது என்ன கம்பெனியோ என்ன வேலையோ, ஆண் பெண் எல்லோரும் ஃபேஷன் அணிவகுப்புக்கு வந்தால் போல் தென்படுவார்கள். ஆஃபீஸில் கூட விலை உயர்ந்த ஆடைகள் தான். பெண் பிள்ளைகள் இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்து தலைவிழி கோரமாக மேக்கப்புடன் பளபளவென்று காட்சி தருவார்கள். ஆண் பெண் பாகுபாடு இன்று தோளில் சாய்ந்து நிற்பார்கள். அது போன்ற புகைப்படங்களை பார்க்கும்போது ருக்மணிக்கு கவலையாக இருந்தது. முரளி, நீ இது போன்ற கம்பெனி இல்லாமல் ஏதாவது சிறிய வேலை இருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும். என்ன வேலை இது? சலித்துக் கொள்வாள் தாய். முரளி சிரிப்பான். இப்போ என் சம்பளம் எவ்வளோ என்று நினைக்கிறாய்? 50,000. டேக்ஸ் நிறையா போகும் என்று வைத்துக்கொள். சம்பளம் உயர்ந்து என்ன பயன்? எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறாய் என்று ஒரு முறை திரும்பிப்பார். என்றாவது நாளேட்டை பொறுமையாக படித்தாயா? நூலகத்திற்கு சென்று எத்தனை நாளாக புத்தகங்களை படிப்பது அறவே விட்டுவிட்டாய். பாட்டு கேட்பதே விட்டுவிட்டாய். போகட்டும், வீட்டில் 1 மணி நேரமாவது தங்கியிருக்கிறாயா? இந்த சீசனில் நான் கொஞ்சம் பிஸிமா. எப்போதும் சொல்கிற வார்த்தை தானே இது. நாளுக்கு 7-8 மணி நேரத்தை விட அதிகமாக கம்பெனியில் எதற்காக இருக்கணும்? அதற்கு தகுந்த சம்பளம் கொடுத்தா போதும் என்று சொல். ஆயிரமாக சம்பாதித்து என்ன செய்ய போகிறாய்? தாயின் பேச்சை கேட்டு சிரித்துவிட்டு சும்மா இருந்து விடுவான். சாதாரண வேலையில் இருந்த நாட்களில் மாலை ஆனதுமே வீட்டுக்கு ஓடி வந்து விடுவான். தாய் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தால், நீ துணிகள் மடித்து வைக்கும் வேலையை பார், இல்லையா புத்தகத்தை படி, நான் சமையலை முடித்து வருகிறேன் என்று கை காரியத்தை பிடுங்கிக் கொள்வான். இப்போ எல்லா சந்தோஷங்களும் கம்பெனிக்கு தான். வாழ்க்கையே கம்பெனிக்கு தான். பதவி உயர்வு தருவார்கள் என்றும் சம்பளத்தை உயர்த்துவார்கள் என்றும் நாள் முழுவதும் வேலைதானா? வீடு குடும்பம் எதுவும் இல்லையா உனக்கு? அந்த பெண்ணை பார், மாலை 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவாள். நீ ஏன் வருவதில்லை? மீதி இருக்கும் வேலையை மறுநாள் பார்த்துக்கொள். மாலை முதல் உனக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பாள். நல்ல இரவு ஆகும்போது வந்து சேர்வாய். 1 நாளா 2 நாளா எத்தனை நாட்கள்? யாரு தான் சகித்து கொள்வார்கள்? வேலை வேலை என்று வீட்டை லட்சிய செய்யாமல் சுற்றி கொண்டு இருந்தால் வீட்டில் இருப்பவள் என்னதான் செய்வாள்? பார்த்து பார்த்து சலிப்படைந்து வெளியில் கம்பெனி தேடிக்கொள்வாள். என்றாவது வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள். அப்படி நடந்தால் தவிர உனக்கு புத்தி தெளிய என்று தோன்றவில்லையா? தாய் அவ்வளோ கடுமையாக கடிந்து கொண்டாலும் சிரித்துவிட்டு, உனக்கு எதை பார்த்தாலும் பயம் என்பான். எனக்கு எல்லாமே பயம்தான். 50,000 சம்பளத்தை பார்த்து உனக்கு தைரியம். எனக்கு அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வரும் சொல்லு என்பாள் ருக்மணி. இது போன்று கடுமையான உரையாடல்கள் நிகழ்ந்த பிறகு 4 நாட்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வருவான். அதன் பிறகு வழக்கம் போல்தான் அர்ஜென்ட் மீட்டிங் தவிர முடியவில்லை. ப்ராஜெக்ட் முடியும் நேரம், டார்கெட் அடைய வேண்டும் என்பான். ரஜினியின் மனம் வருத்தப்படக்கூடும் என்ற ருக்மணிக்கு கவலையாக இருக்கும். அவளானால் எது நடந்தாலும் கோபம் கொள்ள தெரியாதவ போல் இருப்பாள். அது போன்ற மெத்தனமான சுபாவம் கொண்ட கூட சில சமயம் சோம்பி போன முகத்துடன் மௌனமாக வளைய வந்து கொண்டிருப்பாள். எப்படி சமாதானப்படுத்துவானோ, எப்படி கெஞ்சுவானோ தெரியாது. சிறிது நேரம் கழித்து ரஜினி சிரித்த முகத்துடன் தென்பட்டு மாமியாரின் பயத்தை எல்லாம் பொய்யாக்கி விடுவாள். மற்ற எரிச்சல் எல்லாம் ஒரு பாடு. ஸ்ரீலதா விவகாரம் ஒரு பாடு. இதற்கு எப்படி தீர்வு காண்பது? தானே தேர்ந்தது தன்னுடைய விருப்பத்தின் பேரில் ஒருத்தியை தன் வாழ்க்கையில் அழைத்து வந்தான். அவளிடம் எந்த அளவுக்கு சிரத்தையுடன் இருக்கிறான் என்றும் இன்னொருத்திடம் எந்த அளவுக்கு ஆர்வத்துடன் இருக்கிறான் என்றும் பார்த்தால் தெரியவில்லையா? ஆரம்ப காலத்தில் கணவன் மனைவி இருவர் நேரத்தில் சிரிப்பும் பேச்சுமாக ஒரே அடிப்படி சேர்ந்து சாப்பிடுவார்கள். ரஜினி ஏதாவது நாவலை வாசித்து காமித்தால் முரளி ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பான். தான் சேர்த்து வைத்த பாடல்களை போட்டு காமிப்பாள். ரஜினியுடன் பேசுவதற்கு துடிப்பாக இருப்பது போல் தென்படுவான். எப்படி மாறினான்? எப்போது மாறினான்? அவனுக்குள் வந்த மாற்றத்தை ரஜினி கவனித்ததாக தெரியவில்லை. சாப்பிடுவோமே என்று ரஜினி கேட்டா, பிஸ்னஸ் ஜேர்னலில் முகம் புதைத்து நீ சாப்பிட்டு விடு என்பான். அவள் ஏதாவது படித்து காமிக்கும் போது கேட்டுக்கொண்டிருப்பன். ஃபோன் ஒலித்ததுமே ஓட்டமாக ஓடிவிடுவான். ஸ்ரீலதா தான் பொழுதுபோக்கு உரையாடல்கள். 1/4 மணி நேரம். ரஜினி எப்போது போல் மறுபடியும் புத்தகத்தை படிப்பதை தொடங்கினாள். புத்தகத்தை விட்டெறிந்துவிட்டு அந்த பெண் ஏன் எழுந்து போகவில்லை? ருக்மணிக்கு தோன்றும். நேற்று வரையில் ருக்மணிக்கு மகன் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் கண் முன்னால் இத்தனை நடக்கும்போது கூட சந்தேகப்படவில்லை என்றால் அவ்வளவு கண்மூடித்தனமாக பாசம் யாரை காப்பாற்றப் போகிறது? டாக்ஸியை விட்டு இறங்கியதுமே ரஜினி, நான் வந்துவிட்டேன், ஊருக்கு போய் வந்து விசேஷங்களை எல்லாம் சொல்லி கொண்டே இருப்பான். ஒரு முறை அப்படி சொல்லும்போது, கடற்கரைக்கு போனோம், சினிமாவுக்கு போகணும், கப்பலில் சுற்றுறோம் என்று சூர்கேஸில் திறந்து முந்திரி பருப்பு பாக்கெட்டில் உணவு மேஜை மீது போட்டான். அம்மா உனக்கு தான் மெத்தென்று இருக்கும் செருப்புகளை கொண்டு வந்து தாயின் காலடி வைத்தான். ரஜினியின் மீது புடவை பாக்கெட் ஒன்றை வீசினான். பரிகாசமாக, எடுத்துப்பார், லதா தான் செலக்ட் செய்தான். அடடா, மறந்து போய்விட்டேன் என்று ஃபோன் அருகில் ஓடினான். லதாவின் வீட்டுக்கு ஃபோன் செய்து வந்து சேர்ந்து விட்டாளா என்று விசாரித்தான். இன்னும் வரவில்லையே என்று படத்தமடைந்தான். வந்ததுமே கூப்பிட சொல்லுங்கள் என்று ஃபோனை வைத்து விட்டான். உடனே
போயாகணுமே என்று குளியலறைக்கு ஓடினான். வெளியில் வந்ததுமே யாராவது ஃபோன் செய்தார்களா என்று பதட்டத்துடன் கேட்பான். இல்லைன்னு சுருக்கமாக சொன்னான் ரஜினி. இல்லையா? திரும்பவும் ஃபோன் அருகில் ஓடினான். மறுமுறையில் அந்த பெண் தான் பேசினான். இப்பொழுதுதான் பண்ணணும் என்று நினைத்தேன் என்றால், நான் எவ்வளவு பதட்டடைந்து விட்டேன் தெரியுமா? உன்னை வீட்டில் இறக்கிவிட்டு வந்திருக்கலாம் என்று நினைத்தேன். நல்லபடியாக சேர்ந்து விட்டாய் இல்லையா? ஃபோனை வைத்து விடுகிறேன் என்று வைத்து விட்டான். சாதம் பரிமாறட்டுமா? அதுவரையில் காத்திருந்த ரஜினி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல், அம்மா உனக்கு ஜுரம் குறைந்து விட்டதா என்று தாயின் அறைக்குள் போனார். ருக்மணி எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். மகனின் நடவடிக்கையை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். நெற்றியை சுழித்துவிட்டு, ஜுரம் வந்தது எனக்கு இல்லை, ரஜினிக்கு, சாப்பிட்டு விட்டு வா, நாம் பேசுவோம் என்றால் ஹாலுக்கு ஓட்டம் எடுத்தான். சாரி ரஜினி, மறந்து போய்விட்டேன். இப்போது உடல்நிலை சரிதானே? சாப்பாடு பரிமாறுவாயா? உணவு மேஜை முன்னால் உட்கார்ந்தான். ரஜினி முறுவலுடன் பரிமாறத் தொடங்கினாள். அடுத்த வாரம் மறுபடி போக வேண்டியிருக்கலாம். இன்னும் முடிவாகவில்லை. ஒரு நாள் தான். கோவா தானே? இல்லை, சேலம். புடவை பிடித்திருக்கிறதா? ரஜினி லேசமாக புன்வறிந்தால். நன்றாக இருக்கு. பிடிக்காமல் எப்படி இருக்கும்? லதாவின் தேர்வு பெஸ்ட்டாக இருக்கும். இன்று ஆஃபீஸ்க்கு போனாயா? நேற்று கூட போனேன். ஜுரத்துடனையா? குறைந்து விட்டதே. 2 நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளாமல் போனேயா? விடுமுறை எடுத்திருக்கலாம் இல்லையா? உன் உடல் நலனை விடவா? ரஜினி முறுவலித்து விட்டு பேசாமல் இருந்தால். எவ்வளவு அல்ப சந்தோஷி. சாப்பிடு. 1/4 மணி நேரத்துக்கு 2 ஃபோன்கள். வேற யாரோ? சாப்பிட்டு முடித்து தாயின் அறைக்கு வந்தான். அம்மா ஏதோ பேசுன்னு சொன்னாயே. தூக்க கண்களை சுழட்டி கொண்டு வருகிறது. 2 நாட்களாக சரியாக தூக்கமில்லை என கட்டிலில் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். அப்படி என்ன? போய் தூங்கு. இல்லை இல்லை, நீ சொல்லு. சும்மா தான் சொன்னேன். திரும்ப எங்கேயாவது போகணுமா? இப்போ இல்லை, அடுத்த வாரம். சரிதான். தாயின் முகத்தில் சின்ன மாற்றம் இருந்தாலும் முரளிக்கு உடனே புரிந்துவிடான். அம்மா ஏன் எப்படியோ இருக்கிறாய்? உடல்நிலை சரியா இல்லையா? பதட்டத்துடன் கேட்டான். அப்படி எதுவும் இல்லை. மகன் வருவதற்கு முன்னால் இருந்த கோபம் தணிந்து விட்டார் போல் இருந்தது. நேற்று முதல் ஏதோ கவலையாக இருக்கிறது. என்றோ மறந்து போன நிகழ்ச்சியெல்லாம் நினைவுக்கு வருகின்றன. உன் சிறு வயதில் உன் அப்பாவின் விஷயம் தெரிந்தபோது நாம் இருவரும் இரவு முழுவதும் வாசற்படி அமர்ந்திருந்து என்ன செய்யலாம் என்று யோசித்தது நினைவு இருக்கிறதா? முரளி திகைத்து போனான். அதெல்லாம் இப்போ எதற்கு என்றான். அப்படி இல்லை, சொல்லு. நினைவு இருக்கிறதா? இல்லாமல் என்ன? நன்றாகவே நினைவு இருக்கிறது. அப்போ நாம் இருவரும் சேர்ந்து யோசித்தோம். இன்று நான் மட்டும் தனியாக யோசிக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று. எதை பற்றி, எதற்காக யோசிக்கணும்? எதை பற்றியாவது? நம்மை பற்றி தான். அன்று அந்த நபர் செய்த கொடுமைக்கு நாம் இருவரும் ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவனுடன் உறவை துண்டித்து கொண்டு விட்டோம். இன்று நீயே அது போன்ற காரியம் செய்வதற்கு உட்பட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் முரளி? நன்றாக யோசித்து சொல். நானா? நான் என்ன செய்துவிட்டேன் அம்மா? நான் என்னதான் செய்துவிட்டேன்? திகைத்து போன போல் பார்த்தான் முரளி. நீ என்ன செய்கிறாயோ, என்ன செய்துவிட்டு இருக்கிறாயோ உனக்கே தெரியும். அவ்வளோ ஆச்சரியப்படுவேனே. உன் தந்தை நமக்கு செய்த துரோகத்தை தான் நீ ரஜினிக்கு செய்கிறாய். ஸ்ரீலதாவுடன் உன் விவகாரத்தை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயா? என்னையும் சிறுபிள்ளை என்று நினைத்து விட்டாயா? ருக்மணி மகனை தீவிரமாக பார்த்தாள். முரளி வாய் வார்த்தை வராதவன் போல் ஆகிவிட்டான். தடுமாறிக்கொண்டே, அம்மா அது என்னது? ஸ்ரீலதாவுடன் என் விவகாரமா? அப்படி பேசுகிறாய? ஏன்? வியப்புடன் பார்த்தா ருக்மணி நெற்றியை சுழித்தான். எப்படி பேசுகிறேன்? இருக்கும் விஷயத்தை தான் பேசுகிறேன். இல்லாத விஷயத்தை கற்பித்து பேசுகிறேனா? காரணம் இல்லாமல் உன்னை சந்தேகப்படுவதற்கு என் மனம்தான் ஒப்புமா? ஆனால் கண்களை மூடிக்கொண்டு எத்தனை நாட்கள் இருப்பேன் ரஜினியுடன்? ஒவ்வொரு நிமிடமும் நீ எத்தனை அலட்சியமாக நடந்து கொள்கிறாயோ, ஸ்ரீலதாவுடன் எவ்வளவு மோகத்துடன் இருக்கிறாயோ நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து விட்டாயா? ஐயோ, அப்படி எதுவும் இல்லைம்மா. சத்தியம், என்னை நம்ப. கொஞ்சம் ஜாலியாக பழகிறோம், அவ்வளோதான். அதை விட வேறு எந்த உறவும் இல்லைம்மா. அவ்வளோதான். எதுவும் இல்லை முரளி. அந்த பெண்ணுடன் உனக்கு என்ன உறவு இருக்கிறதோ, எது இல்லையோ, பெற்ற தாயுடன் பேச வேண்டிய வார்த்தைகள் இல்லை. மனைவியுடன் 10 நிமிஷம் பொறுமையாக உன்னால் பேச முடியாது. அந்த பெண்ணுடன் மணிக்கணக்காக ஃபோனில் பேசிக்கொண்டே இருப்பாய். ஆஃபீஸில் பேசுவது போராது என்று வீட்டில் ஃபோனை பிடித்து தொங்கிக் கொண்டே இருப்பாய். எவ்வளோ மோகம் இல்லை என்றால் அந்த பெண்ணின் தலைக்கு மசாஜ் பண்ணி விடுவாய். கையை பற்றி இழுத்து கொஞ்சுவாய். உன் தந்தை போன்றவனுக்கு வேறு குடுத்தனம் வைத்தால் தவறு இல்லை. உன்னை போன்றவனுக்கு ஜாலியாக பழகினால் தவறு எதுவும் இல்லை. எது தவறு, எது சரி என்று நீங்களே முடிவு செய்து விட்டால் போராது. அந்த கஷ்டம் கட்டிய மனைவிக்கு தான் தெரியும். ரஜினியை விரும்பி பண்ணி கொண்டாய். யாரும் வலுக்கட்டாயமாக அவளை உன் தலையில் கட்டவில்லை. அதனால் என்ன? உன் மனம் மாறிவிட்டது. உன் ஈர்ப்புகள் மாறிவிட்டன. உன் கையில் இல்லாதவற்றுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும்? அதான் உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல நினைக்கிறேன். எத்தனை நாட்கள் இந்த சிறையில் இருப்பாய்? துணிந்து செயல்படு. உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை ரஜினியிடம் சொல்லிவிடு. உன்னிடம் எனக்கு விருப்பம் நசிந்து விட்டது என்று சொல்லிவிடு. உன் வழியை பார்த்து கொண்டு போய்விடு. புதிய மோகம் எத்தனை நாட்கள் வரையில் இருக்குமோ
அதுவரையில் அங்கேயே சந்தோஷமா இரு. அதுவும் மாறிவிட்டால் இன்னொன்று கிடைக்காதா? ஜாலியாக இருப்பதற்கு பஞ்சமாய் என்ன? ஜாலியாக இருக்க உலகத்தில் எத்தனையோ வழிகள். ரஜினியை பற்றியா? அவள் விஷயத்தில் அவள் பார்த்து கொள்வாள். நீ என்ன அவளுக்கு பாதுகாவலனா? நீ இல்லை என்றால் அந்த பெண் செத்து விடுவாளா? என்னை கல்யாணம் செய்து கொண்ட மனிதன் என்னை கைவிட்ட போது நான் செத்து விட்டேனா? அதுபோலவே அந்த பெண்ணும் தன் வாழ்க்கையை தான் பார்த்து கொள்வாள். அந்த கவலை உனக்கு தேவையில்லை. உன் வழியில் நீ போய்விடு. ஸ்ரீலதாவுடன் பேசி சீக்கிரமாக ஏற்பாடு செய்து கொள். முரளி கீழ் உதட்டை கடித்தபடி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். தாலி கட்டியவன் கிஞ்சி அன்பு காட்டவில்லை என்று நானும், பெற்ற தந்தை ஒரு நாளும் அன்பு செலுத்தவில்லை என்று நீயும் எவ்வளவு மனம் விரும்பி போனோம் என்று மறந்துவிட்டாய். அந்த ஸ்டேஜ் வந்தபோது நீயும் அதுபோலவே தயாராகிவிட்டால் அந்த மனிதர் செய்த துரோகம் என்றால் நீ செய்வது நன்மை என்று ஆகிவிடுமோ? அந்த நபருடன் எதற்காக உறவை துண்டித்து கொண்டோமோ அதே காரியத்தை நீ செய்தால் உன்னுடன் சமாதானமாக இருப்பேன் என்று நினைத்து விட்டாயா? கணவனை எதிர்த்து வாழ்க்கையில் நிலைத்து நின்று மகனுடன் சமாதானமாக போவதற்காகவா? நீ என்ன செய்கிறாய் என்றும் என்ன செய்துவிட்டு இருக்கிறாய் என்று உனக்கு தெரியும். அவ்வளோ வியப்பு அடைவேனா? இதெல்லாம் பார்த்து கொண்டு எஞ்சிய வாழ்க்கையை கழிக்க சொல்கிறாயா? அப்படி நடக்காத முரளி. அவரவர் வழியை அவரவர் பார்த்து கொள்வோம். என் தையல் வேலை எனக்கு இருக்கிறது. ஆயா வேலையும் எனக்கு கிடைக்காமல் போகாது. சாப்பாட்டிற்கு சம்பாதித்துக் கொள்வது கஷ்டம் இல்லை. உன் வழி உன்னுடையது, என் வழி என்னுடையது. இதை சொல்லணும் என்றுதான் நேற்று முதல் யோசித்து வந்தேன். கேட்டாய் இல்லையா? முரளி பதில் சொல்லும் முயற்சி கூட செய்யவில்லை. ரஜினி திகைத்து போனவாள் கதவு அருகில் நின்றபடி கேட்டுக்கொண்டாள். மாமியாரை இவ்வளவு கோபத்துடன் என்றுமே பார்த்ததில்லை. கணவனை அவ்வளவு இயலாமை நிலையில் ஒரு நாளும் பார்த்ததில்லை. ரஜினி வந்து உட்கார், உன்னிடம் கூட பேசணும் என்றாள் ருக்மணி. ரஜினி மறுபேச்சு இல்லாமல் மேஜை விளிம்பில் உட்கார்ந்து கொண்டாள். முரளியிடம் பேசியதெல்லாம் கேட்டாய் இல்லையா? ஸ்ரீலதாவின் விவகாரம் உனக்கு எப்படி இருக்கிறதோ தெரியாது. என்னால் மட்டும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னுடன் பேசுவது 2 நிமிடங்கள் கூட ஒதுக்க மாட்டான். அவளுக்காக ஃபோன் அருகில் தவம் கேட்கிறான். நீ விருப்பத்துடன் புத்தகத்தை படித்து காட்டுவது போல் ஃபோன் மணி ஒலித்தால் போதும், உன்னை தள்ளிவிட்டு அவளுடன் பொழுது போக்குவான். அது போராதா? உன் உடல் தகித்து போவதற்கு, உன் இரத்தம் கொந்தளிப்பதற்கு, இதெல்லாம் உன் கண் முன்னாலேயே நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் பார்ப்பதற்கு நீ விரும்ப மாட்டாய். நீ வருத்தப்பட்டு ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை. எரும மாட்டின் மேல் மழை பெய்தால் போல் இவ்வளோ மெத்தனமாக எப்படி இருக்கிறாய் என்று எனக்கு புரிபடவில்லை. முரளி, உன் மீது காதல் கசிந்து விட்டது என்று உனக்கு புரியவில்லையா ரஜினி? மனங்கள் ஒத்துப்போகாத தாம்பத்தியம் எதற்கு என்று அவனிடம் சொல்லக்கூடாதா? அவன் வழியில் அவன் போகட்டும் என்று விட்டுவிடக்கூடாதா? உனக்கு இன்னொரு வழி ஏற்படும் வரையில் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். என்னை நம்பு. முரளியை இந்த சிறையிலிருந்து அனுப்பிவிடு. யார் இருந்தால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்குமா அவர்களுடன் சந்தோஷமாக வாழ சொல். உன்னுடன் சந்தோஷமாக இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட மனிதனுடன் வாழ்க்கை உனக்கு எதற்கு? உன்னால் அதுபோல் நடந்து கொள்ள முடியாதா? ஏன் முடியாது? முரளியின் நடத்தை உனக்கு பிடித்திருக்கிறதா? இது போலவே சகித்து கொண்டு இருக்க போறாயா? உன் சம்பளத்தை விட அவன் சம்பளம் 20 அல்லது 30 மடங்கு அதிகம். அவன் உனக்காக வாங்கி தராத பொருள் இல்லை. நாளையோ மறுநாளோ கார் கூட வாங்க போகிறான். ஆனால் என்ன, நீ அவனை கண்டு காணாத போல் விட்டுவிட வேண்டும். கை நிறைய சம்பாதிக்கும் கணவன், பெரிய கம்பெனி, பெரிய பதவியில் இருக்கிறான். அவனுடைய பொழுதுபோக்குகள் அவனுக்கு இருக்கும். உனக்காக எத்தனை பொருட்கள் வேண்டானாலும் வாங்குவான். அவற்றுக்காக தான் நீ இத்தனை பணிவாக இருப்பது போல் தெரிகிறது. உங்கள் இருவரை பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடித்துவது போல் இருக்கிறது. இனியும் எத்தனை நாட்களுக்கு இப்படி? இருவரும் சேர்ந்து முடிவு செய்துவிட்டு சொல்லுங்கள். எப்போதும் போல் நாம் மூவரும் சேர்ந்து இருப்போமா? இல்லை என்றால் ரஜினி, நாம் இருவரும் சேர்ந்து இருப்போமா? அதுவும் இல்லை என்றால் என் வழியில் நான் போய்கொள்ளட்டுமா? ஏதோ ஒன்றை முடிவு செய்தாக வேண்டும். நாம் உங்களுடன் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போவது எனக்கு சாத்தியமில்லை. அது மட்டும் முடிந்திருந்தால் என் வாழ்க்கை வேறு விதமாக கலைந்திருக்கும். அவனுடைய மனைவிகளில் உறுதியாக அங்கேயே விழுந்து கிடந்திருப்பேன். அது முடியாத போது என் மகன் வீட்டில் விழுந்து கிடக்க எப்படி முடியும்? என்னால் முடியாத காரியம். ரஜினியின் கண்களிலிருந்து பொல பொலவென்று கண்ணீர் வெளியேறி கொண்டது. தலை குனிந்து விசும்பி விசும்பி அழத் தொடங்கிவிட்டாள். முரளி சட்டென்று இருந்து ரஜினி அருகில் சென்று, சச்ச அழாத, ஏதோ நடக்கவில்லை என்று கைக்குட்டையால் அவள் கண்ணீரை ஊற்றினான். ரஜினி இன்னும் அழுது கொண்டிருந்தாள். முரளியின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது. தாயை பார்த்து கொண்டு அங்கே நின்றிருந்தான்.